Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். வீக்கெண்டு டைம், லீவ் டைம் வேறு நேற்று அப்படியே லீவ் போயிட்டு இருக்கு. எப்படி சார் இருக்குது கலெக்ஷன்? கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருந்தோம். 1000 கோடி அடிக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிருந்துச்சு. ஒரு பில்டப் சீன்ஸு இதை மட்டும் வச்சு படத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க அந்த விண்டேஜ் ரஜினிகாந்த் அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்கன்னா படம் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லு டிக்கெட் எல்லாம் விற்று தீர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இப்போ வரைக்கும் டிக்கெட் புக்கிங்லேயே தமிழ்நாடு மட்டும் 150 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஓவர் சீசன் சேர்த்து பார்க்குறப்ப 550 கோடி ரூபா இந்த 4 நாளில் படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் டே ஒன்னில் வந்து பயங்கர நெகட்டிவான ரிவ்யூஸு, நிறைய ரிவ்யூவர்ஸே வந்து கொஞ்சம் அவங்களுடைய எத்திக்ஸை மீறி ஒரு லிமிட்டை மீறி கலாய்ச்சதெல்லாம் பார்த்துருப்போம். படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பெரிய எதிர்பார்ப்போடு தான். அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய யதார்த்தமான உண்மை. ஓகே சார், இந்த படத்தில் வந்து அதிகம் விமர்சிக்கப்பட்டது வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இது வந்து இன்னும் சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 100% அது உண்மையான விமர்சனம். ஸோ அடுத்து சில லைனப்ஸ் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அந்த படங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஸ்மூத்தாக போயிடுமா? லோகேஷ் கனகராஜ் இந்த படம் முதல் முறையாக டேரக்டர் அந்த படத்தில் ஃபெயிலியர் ஆயிருக்காருங்கிறது தான் உண்மை. இதுக்கடையிலன்னா முதல்ல இந்த கூலி படத்துக்கு ஒரு வாங்கின சம்பளம் 50 கோடி. இப்போ அவர் கேட்கக்கூடிய சம்பளம் 75 கோடி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக, குறிப்பாக கூலி படத்தினுடைய இந்த 4 நாள் எப்படி வசூல் இருக்குது, என்ன நிலம் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கூலி ரிலீஸ் ஆன அன்றைக்கி நம்ம தான் பேசியிருந்தோம், படத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து வீக்கெண்டு டைமு, லீவ் டைம் வேறு நேற்று அப்படியே லீவ் போயிட்டுருக்கு. எப்படி சார் இருக்குது கலெக்ஷன்? கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா பேசியிருந்தோம். 1000 கோடி அடிக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். பட் பெரிய எதிர்பார்ப்பு, நம்ம யாரையும் சொல்லி நம்ம குறை சொல்ல வேண்டாம். படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிருந்துச்சு. பல கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1000 தேட்டர் நெருக்கி 1000 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டர் கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட படம் ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பித்ததுலேருந்து அந்த சண்டே நைட் ஷோ வரைக்கும் படம் புக் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஹைப்பெலாம் பார்த்துட்டு படம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா 1000 கோடி அடிக்குங்கிறது தான் கணிப்பு. அதை வச்சு தான் நம்ம 1000 கோடி இந்த படம் அடிக்கும் நம்ம நிறையா பேசியிருந்தோம். ஆனால் படம் வந்ததுக்கு பிறகு, படத்தை பார்த்ததுக்கு பிறகு அந்த எண்ணம் வந்து சுக்குநூறாக நொறுங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை பொறுத்த வரைக்கும் கதையும் பெருசாக கிடையாது, ஸ்க்ரீன் பிளேல பெருசாக கிடையாது. ஒரு பில்டப் சீன்ஸு இதை மட்டும் வச்சு படத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் படத்துடைய கதை நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. வேணால் புதுசாக பார்க்கணுன்னு ஒன்லைனாக சொல்லலாம். சத்யராஜும் ரஜினிகாந்தும் இணை பிரியாத நண்பர்கள். சத்யராஜ் இறந்து போகிறாரு, இறந்து போனது கொலையா இல்லை வந்து அவரை கொலை செய்தார்களா, அது யதார்த்தமான மரணமா அப்படின்னு ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சி பழி வாங்குறாரு. ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கிற ஃப்ளாஷ்பேக்கு. இந்த கொலை பண்ண கேங்கை தேடி போகிறப்ப அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க யாருங்கிறது. அப்புறம் எண்டில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது. சத்யராஜ் மகளாக வரக்கூடிய ஸ்ருதிகாசன் வந்து யார், அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் இந்த கதைக்கு உள்ள டீட்டெயிலு, ஒரு கதை, அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு கிளைக்கதை இப்படின்னு அவங்க படத்தை சொல்லியிருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவங்க அந்த விண்டேஜ் ரஜினிகாந்த் அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்கன்னா படம் சுவாரஸ்யமாக இருக்கும். வச்ச காட்சிகள்லாம் ரொம்ப ஒரு மிகப்படுத்தப்பட்ட காட்சிகள், பழைய ஆதார புலசு காட்சிகள், இந்த நண்பனுக்காக பழி வாங்குறாங்கிற கதையுமே ரொம்ப ஒரு பழைய கதை அப்படிங்கிறதுனால படத்தில் நமக்கு பெருசாக வந்து பலருக்கும் அந்த படம் ஓட்டலை. ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது திருப்திகரமான படம். ரஜினியை வந்து நிறையா சாங்கை காமிச்சிருக்கிறாரு, ஃபைட் காமிச்சிருக்கிறாரு. ரஜினி ரசிகர்களுக்கு திருப்திகரமான படம். இந்த காமன் ஆடியன்ஸ் எப்படி உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நம்ம திங்கக்கிழமைக்கு மேலே தான் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லு டிக்கெட் எல்லாம் விற்று தீர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இப்போ வரைக்கும் டிக்கெட் புக்கிங்லேயே தமிழ்நாடு மட்டும் 150 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். இது இல்லாமல் 2000 ரூபா 1500 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்றாங்க இல்லையா, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்குன்றாங்க.
வாங்கி பிளாக்கில் விற்றவங்களே. ஆக மொத்தம் 150-160 கோடி ரூபா இந்த 4 நாளில் கூலிப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல். ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா லாங்குவேஜ் சேர்த்து, தமிழ், கன்னடம், மலையாளம், எல்லா லாங்குவேஜும் சேர்த்து, ஓவர்சீஸும் சேர்த்து பார்க்குறப்ப 550 கோடி ரூபா இந்த 4 நாளில் படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது படம் வந்து ஒரு பெரிய வசூலை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வசூல் ரீதியாக, வணிக ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஏன்னா 350 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு 540 கோடி ரூபாய் விற்கப்பட்டு ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒன்றும் 4 நாள்லேயே படம் 550 கோடி ரூபா கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய ஒரு வசூல் மலை கூட்டியிருக்கு. இனி அடுத்து ஓடிடி, மற்ற சேட்டலைட்டு, மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்கப்போ ஒரு 750 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் டே 1ல் வந்து பயங்கர நெகட்டிவான ரிவ்யூஸு, நிறைய ரிவ்யூவர்ஸே வந்து கொஞ்சம் அவங்களுடைய எத்திக்ஸை மீறி ஒரு லிமிட்டை மீறி கலாய்ச்சதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து 2-3 நாளாக அந்த டே 2, டே 3க்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து நிறைய போகிறாங்க. பாசிட்டிவான இது அதிகமாக வருது. இல்லை, பாசிட்டிவாக ரிவ்யூலாம் கிடையாது. யாருமே வந்து எந்த விதமான, நம்மளுமே நம்ம படத்தை பற்றி நிறையா தான் நல்லா ஓப்பனிங்கில் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பெரிய எதிர்பார்ப்போடு தான். அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய யதார்த்தமான உண்மை. படம் பெருசாக எதிர்பார்த்தாங்க, சுமாராக கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெயிலரை கம்பேர் பண்ணுறப்ப ஜெயிலர் அளவு இந்த படம் இல்லை, ஜெயிலர் அளவாவது இருக்குமான்னு பார்த்தா அது கூட இல்லை. ஏன்னா ஜெயிலரை விட பெட்டராக இந்த படத்தை எதிர்பார்த்தாங்க, அது மாதிரி இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் புக்கிங்கிறது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ண புக்கிங். ஓகே, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணது 4 நாள் இருக்குது. ஓவர்சீஸுமே இப்போ என்னன்னா, வெளிநாடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே படம் அங்கே வந்து நம்மளுக்காக ஒரு வாரத்துக்கு பண்ணுறாங்க, 10 நாளைக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே வெளிநாடுகளில் 10 நாளைக்கு முன்னாடியே இந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணதுனால அவங்க 4 நாள் 5 நாள் புக் பண்ணிட்டாங்க படத்தை. இப்போ படம் எப்படி இருந்தாலும் அவங்க பார்த்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த புக்கிங் தான் ஓடிட்டுருக்கு. இந்த காமன் ஆடியன்ஸ் வந்து இப்போ திருப்பி போனால் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்போ 4 நாள் தான் படம் ஓடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு டிக்கெட் யாரும் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேக வேகமாக இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தை வந்து புக் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாகிடுச்சு. அப்போ இந்த படம் பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் வரவங்களுக்கும் தேட்டர் கிடைக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா திங்கக்கிழமைக்குள்ளே, நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு போட்ட காசை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா தியேட்டர்ஸ்லாம் புக்கிங்லாம் இப்போ நிறைய ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த படத்தில் வந்து அதிகம் விமர்சிக்கப்பட்டது வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இது வந்து இன்னும் சரியாக எழுதலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 100% அது உண்மையான விமர்சனம். நான் லோகேஷ் கனகராஜ் நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு மேக்கிங் தெரிஞ்சவர், ஒரு கிராண்டியராக மேக் பண்ணுறாரு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரா அப்படின்னா இல்லை. இந்த படத்தில் அப்படி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா கிராண்டியராக படத்தை வந்து பண்ணுறீங்க, விஷுவலாக பண்ணிடுறீங்க. பட் விஷுவலாக பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும்ல, ஒரு கதை வேணும்ல, அந்த இது இல்லையே. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் படம் பண்ணாங்கன்னா எம்ஜிஆருக்குனாக ஒரு பெரிய கதை இலாக்கா வச்சுருந்தாங்க. அவங்க எம்ஜிஆருக்கு கதை எழுதி கொடுப்பாங்க, திரைக்கதை எழுதுவாங்க, டேரக்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவர் வந்து டைரக்ஷன் பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து அந்த கதை சம்மந்தப்பட்ட கதை இலாக்காங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இல்லை. இப்போ நீங்கள் பெரிய பெரிய வெற்றி பெற்ற ஜாம்பவான்கள்லாம் கதை வெளியில் தான் வாங்கினாங்க. பாரதிராஜா பல படங்களுக்கு வெளியில் இருந்த கதை வாங்கியிருக்காரு. முதல் படத்தை தவிர மீது எல்லா படத்துக்குமே பெரும்பாலும் கதை வசனம் பெரிய பெரிய கதாசிரியர்கிட்ட தான் வாங்கியிருக்காரு. ரத்னகுமாராக இருக்கட்டும், இந்த பக்கம் ஆர் செல்வராஜா இருக்கட்டும், பலர்கிட்டையும் கலைமணியார் பலர்கிட்டையும் கதை வாங்கி தான் படம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் கே.எஸ். ரவிக்குமார் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் கதை வசனம் வெளியிருந்து தான் வாங்கிறார். அப்போ நீங்கள் மேக்கிங் வந்து இப்போ கிராண்டாக பண்ணிடுறீங்க, விஷுவல் கிராண்டாக பண்ணிடுறீங்க. அப்போ கதையை உங்களுக்கு பண்ண தெரியல. உண்மை சொல்லணும், ஓப்பனாக சொன்னால் கதை பண்ண தெரியல. அப்போ அந்த கதையை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கலாம். வெளியில் கேட்குறது என்ன, இப்போ ஒரு ரைட்டர்ஸ்டையோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரையோ இல்லை கதை வச்சிருக்கவங்கள்ட்ட கதை கொடுங்க, கதை வசனம் உங்கள் பேர் போட்டுக்கிறேன், உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன், அதை வாங்கி சேர்ந்து பண்ணுங்களா. அதை வந்து ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? இப்போ அது இல்லை சினிமாவில். அது ஒரு பெரிய லேகாக இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் போதும், ஒரு மாஸ் ஹீரோ இருந்தால் போதும், ஒரு ஓப்பனிங் சீன் 10 சீன் வந்து 10 பாட்டு இருந்தால் போதும், 10 ஃபைட் இருந்தால் போதும், ஒரு ஓப்பனிங் நல்லா ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங் வச்சா போதும், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் கூட்டு வச்சு நல்லா ஒரு வைபான ஒரு சவுண்ட் இருந்தால் போதும், படம் ஓடிடுங்கிற ஒரு தப்பான ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இந்த படம் மாட்டிக்கிச்சு. அது ஓகே சார், பொதுவாக படம் வந்து கொஞ்சம் அடி வாங்கிச்சு அப்படின்னா இயக்குனருக்கு பெரிய சிக்கலாயிடும், எஸ்பெஷலி யங் டைரக்டர்ஸ்க்கு. ஸோ அடுத்து சில லைனப்ஸ் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அந்த படங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஸ்மூத்தாக போயிடுமா? இல்லை, பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி, மாநகரம், கைதி, அப்புறம் வந்து லியோ, வரிசையா விக்ரம், அப்புறம் வரிசையா வெற்றி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய இது வரைக்கும் தோல்வியை சந்திக்காத லோகேஷ் கனகராஜ் இந்த படம் முதல் முறையாக டேரக்டராக அந்த படத்தில் ஃபெயிலியர் ஆயிருக்காருங்கிறது தான் உண்மை. இப்போ அடுத்த ஒரு லைனப் என்னென்னா கைதி 2 தான். அவர் கைதி முடிஞ்சவொடனே கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்காக ப்ராசஸ் ஆரம்பித்து அது பல படங்கள் இடையில் வந்ததுனால தள்ளி போய் இப்போ கடைசியில் கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு இந்த படம் முடிகிற டயத்தில் இந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. இப்போ அதான் கைதி 2. இதுக்கிடையில் அவர் வந்து ஹீரோ நடிக்கிறார். ஆமாம், அருண் மாதேஸ்வரன் படத்தில் அதான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இமீடியட்டாக அவர் வந்து டைரக்ஷனுக்கு போகல,
இமிடியேட்டாக வந்து அவர் நடிக்க போகிறார். ஒரு சின்ன பிரேக் மாதிரி நடிக்க போகிறார். அருண் மாதேஸ்வரன் ஏற்கனவே தெரியும், அந்த இளையராஜா பயோபிக் பண்ணுறதா இருந்துச்சு, அது ட்ராப் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து வெளியே ஹிந்தி படம் பண்ண போனார், அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ கேப்டன் மில்லருக்கு அவர் ஒரு பெரிய கேப் இருக்குது. அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்குது. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கிறார். அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இமீடியட்டாக அவர் ஹீரோவாக நடிக்க போகிறார். இதுக்கிடையில் என்ன, முதல்ல இந்த கூலி படத்துக்கு ஒரு வாங்கின சம்பளம் 50 கோடி. இப்போ அவர் கேட்கக்கூடிய சம்பளம் 75 கோடி. நடிக்கவா டைரக்ஷனுக்கு 75 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. கூலி கைதி படத்தை பொறுத்த வரைக்கும் கைதியில் அவங்க ஆல்ரெடி கைதி ஒன்றில் ஒரு அமௌண்ட் சம்பளம் வெறும் 75 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. எதுக்கு? கைதிக்கு. இப்போ கைதி 2க்கு 75 கோடி கேட்குறாங்க. 100 மடங்கு அப்படியே மாற்றி போட்ட மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, கேட்குறாங்க. பட் அதில் தயாரிப்பு தரப்புக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல. இப்போ இன்னொரு ப்ரொடியூசராக அதுக்குள்ளே வரார். கைதி 2க்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அந்த ஜனநாயகம் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் உள்ளே வராங்க. அவங்களும் இந்த ட்ரீம் ஆயார் டைப் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் என்னமோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பள பிரச்சனை, ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் பார்த்தா பெரிய அமௌண்ட் வருது. அப்படிங்கிறனால இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா, ட்ராப் ஆகுமா, வேறு கை மாறுமா தயாரிப்பாளர், அப்படிங்கிற பல குழப்பங்களில் இந்த படம் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதுக்கிடையெல்லாம் இவர் ஹீரோவாக நடிப்பதற்கு ஹரிதாரத்தை பூசி விட்டு கிளம்பி கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் கூலியில் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன கெட்டப் சார் அவர் நடிக்கிறது? ஏன்னா அவரை வச்சு என்ன நிறைய வந்து சும்மா விளையாட்டாக கிண்டல் பண்ணுறது என்ன வந்துச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்டப் மாற்றிட்டே இருக்கார். இன்றைக்கி ஒரு கெட்டப்பில் இருக்கார், அடுத்த நாள் ஒரு கெட்டப்பில் இருக்காருன்றாங்களே. அருண் மாதேஸ்வரன் அவர்களுடைய படத்தில் என்ன மாதிரி 2 பேர் எப்படி காம்பினேஷனு? அவர் ஒருத்தன தலையில் நடுவில் தழுத்தையில் போட்டாப்புலாம் ஒரு சைடில் போடுவாப்புல. 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. 2 பேர் ரத்த காட்டேரியான டைரக்டர்ஸ். அப்படிங்கிற போது ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தா தாடி கடிலாம் வச்சுட்டு முடியல நிறைய வச்சுட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி மீஸ் எடுத்துட்டு தாடி மட்டும் வச்சுருக்காரு. பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் தான், ஆக்ஷன் பிளாக் படம் தான் பண்ண போகிறாரு. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். லோகேஷ் அவர்கிட்ட பேசும்போது இது ஒரு பெரிய யூனிவர்ஸாக பிளான் பண்ணாங்க. ஏன்னா விக்ரமில் வந்த ஒரு கதாபாத்திரம் இந்த ஏஜென்ட் டீனா எல்லாருமே தேட்டரில் ரசிச்சதை வந்து தனியாக வெப் சீரிஸாக இப்படியே மார்வல் வந்து பிளாக் விடோ வெப் சீரிஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இருக்கிற சூழல் வந்து நிறைய எல்சியூவே ஒரு மாதிரி நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்சியூ வேண்டாம், அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா சார்? எல்சியூலே வேண்டாம், இகேச்சிலே வேண்டாம், பிகேச்சியில் வேண்டாம், ஒழுக்கம் படத்தை எடுங்கய்யா. இந்த எல்சியூ அது இது அதில் ஒரு கேரக்டர் எடுத்து படம் பண்ணு, நல்ல படம் எடுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்கு வந்துட்டாங்க. மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க எல்சியூ மாதிரியான படம் பண்ணக்கூடியவர். லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அவர் அப்படி ஒரு பில்டப்பில் தூக்கி வச்சுருந்தாங்க. ஒரு படம் மேலே வந்து தூக்கி டபால் கீழே போட்டுருச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் லாஜிக்கலாக இருக்கலாம், லென்த்தியாக இருக்கலாம். ஏதாவது சில போர்ஷன் படம் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது. அபத்தமான காட்சிகள், ஒருத்தரை நெத்தியில் சுற்றியில் கொண்டு அடித்து அவரை சாக வச்சு மண்ணில் புதைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அடுத்த சீனில் அவர் எந்திரிச்சு வர்றாரு. அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்தில் ஏற்றுக்குருவாங்க? அது யதார்த்த சினிமாவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ உலக சினிமாக்கள் பார்க்குறோம், யதார்த்த சினிமா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த காட்சிகள்லாம் அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? சௌபின் வந்து ஒரு ட்ரெயினில், ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் ஓடி வந்து ஸ்ருதிஹாசனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே இருக்க பேசஞ்சர் பூரா தடுக்கிறாங்க. அப்போ அத்தனை பேரும் அவரை பிடிக்க முடியலையா? ஏன் இப்போ ஒரு போலீஸ், ரயில்வே போலீஸ் இல்லையா? ஏகப்பட்ட லாஜிக். அமீர் கானை பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து அவரை வந்து பெரிய டான் மாதிரி கொண்டு வந்து ஹெலிகாப்டரில் இறக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 நாய்க்குட்டை வருது, கையில் 2 கண்ணை வச்சு எல்லாரையும் கண்ணை வச்சு சுடுறாரு. டப்புன்னு துப்பாக்கியில் சுட்டுட்டு நேராக ரஜினிகாந்த் மட்டும் கண்ணை தூக்கி கீழே போட்டு கத்தி எடுத்துட்டு போகிறாரு. கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பீடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த சீனில் எப்படி யோசிச்சாங்கன்னே நமக்கு தெரியல. இது ஒரு சீன். அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா டிஸ்கஷனுங்கிற ஒரு கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்க. டிஸ்கஷனாக இருந்தால் 4 பேர் உட்காந்து சார் இதெல்லாம் சீனா சார்னு யாரும் சொல்லிடுவான் டப்புன்னு. அசினேட்டர் 4 பேரில் 3 பேர் ராமஞ்சாயம் போட்டால் கூட ஒருத்தர் தாங்க முடியாது சொல்லிடுவாங்க. எங்க இதெல்லாம் சீனாங்க, ஸ்க்ரீனில் சிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ இந்த டிஸ்கஷன் கலாச்சாரத்தை வச்சுட்டீங்க, கதை கொடுக்கக்கூடிய கதைகளாக வச்சுட்டீங்க, கதையாசிரியருங்கிற ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க சினிமாவில். அப்போ உங்களுக்கு கதை பண்ணவும் தெரியல. 7G ரெயின்போ காலனியில் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தான் பாடவும் வரல, சும்மா தான் இருங்கய்யா அப்படின்னா அதுவும் செய்கிறது இல்லை. நானே கதை எழுதுறேன், நானே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எக்குத்தப்பா போய் ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிட்டாரு, பெரிய டேரக்டர், பெரிய கம்பெனி கிடச்சிருச்சு. அந்த ஹீரோவுக்கு வந்து பெருசாக கதையை யோசிக்க வேண்டாம், அந்த ரசிகர்கள் என்ன வேணாலும் பார்ப்பான். குட் பை டாக்லியே தான் பண்ணாங்க. குட் பை டாக்லியிலே இதே தப்பு தான் பண்ணாங்க. நமக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிட்டாரு, அந்த ஹீரோவுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, எப்படினாலும் படம் பார்ப்பான், அவனுக்கு எதையாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அசால்ட்டான மனநிலை. ஒரு பெரிய ஹீரோ கிடச்சிட்டா போதும், பிஸ்னஸ் ஆயிரும், நமக்கு தேவையில்லை. தேவன்னு ஒரு 10 பில்டப் சீனு, ஒரு 10 ஃபைட்டு, ஒரு 5 பாட்டு. அனிருத் மாதிரி மியூசிக் டேரக்டர் இருக்கார், படம் ஆரம்பிச்சது இன்னொரு கத்திட்டே இருப்பார். அவரை கூப்பிடுங்க, ஏதோ ஒரு படத்தை பண்ணுங்கள், படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அப்புறம் பில்டப் பண்ணுங்கள், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விற்றுரும், நம்ம காசை வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி ரசிகர் பணம் கொடுத்து பார்க்குறவன் எப்படி ரெக்கார்ட் எடுத்து போனால் என்ன
அப்படிங்கிற ஒரு மெத்தன மனப்போக்குக்கு வந்ததுன்னு விளைவு தான் இந்த மாதிரியான படத்தினுடைய ரிசல்ட். இந்த கலவரத்தில் நம்மளை மறந்துட்டாங்க நல்ல வேலை அப்படின்ட்டு இதில் போகிற காமெடியில் அந்த மாதிரி இவ்வளோ கலவரத்தில் வந்து வார் 2ன்னு ஒரு படம் வந்ததே மறந்துட்டாங்க. அது என்ன ஆச்சு? இல்லை, அது இது மொக்கன்னா அது காட்டு மொக்க அப்படிங்கிறதால அது தப்பிச்சாங்க. அது ஓப்பனிங் சீக்கிரத்திலே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வர்றாரு ஹீரோ. எப்படி வச்சு பாருங்கள், இனிமேல் மண்ணுக்குள்ளே போச்ச ஆள் தான் வெளியே இருந்து வந்தாப்புல. நீங்களே என்னடா நான் கட்டுறா சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்ததுனால அது இந்த படத்தை காட்டிலே மிகப்பெரிய ஒரு மோசமான விமர்சனத்தை சந்தித்து தியேட்டர் ஸ்க்ரீன்லாம் பிளாக் பண்ணி வச்சாங்களே சார் ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸில். ரைட்டு, எல்லாம் பண்ணி வச்சாங்க. படம் நல்லா இல்லையே, படம் பெருசாக டாக்கே இல்லையே. இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க, அந்த படத்தை அது கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது மோசமான ஒரு டிசாஸ்டர் ஆகி போச்சு வார் 2. இப்போ தமிழை பொறுத்து இந்த படம் வந்து அவங்க வந்துன்னா ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஃப்ளாஷ்பேக் போகிறோம், ரஜினிகாந்த் சத்யராஜோடைய ஃப்ளாஷ்பேக் போகிறோம், விண்டேஜ் ரஜினி, அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் அவங்க டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதில் அதை ஒருவேளை பண்ணிவிட்டு லென்த்தியாக இருக்கிறது கட் பண்ணாங்களா? இந்த முதல்ல இது 3 மணி நேரம் படம் பண்ணுறதை விடுங்க சாமிங்களா, தாங்கவே முடியல தேட்டரில். 2 மணி நேரம் 50 நிமிஷம். ஏன் உங்களை 2 மணி நேரம் 50 நிமிஷம் படம் பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய சூப்பரான சீன் வச்சுருந்தாலுமே அந்த 2.25 மணி நேரங்கிறது உங்களை மீறி அதை கதையை நகர்த்திட்டு போகிறதுக்காக தேவையில்லாத நாலு சீன் வைக்க தான் தோணும். 3 மணி நேரம் படம் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க, நகர்த்திட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அது 2 சீன் ஏதாவது தேவையில்லாத 2 சீன் வைப்போம். அப்போ படம் லென்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்கும், லேகாக இருக்கும். நீங்கள் ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் பண்ணுங்கள், க்ரீப்பாக படம் பண்ணுங்கள், கரெக்டான பிளான் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு கதையை வாங்குங்க, நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு கதையாசிரியர்கிட்ட வாங்குங்க, அதை டிஸ்கஷன் பண்ணுங்கள். இந்த படத்தையெல்லாம் வந்து படம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை அப்படியே நேர யாருமே பார்க்காம நேரம் தேட்டருக்கு வந்துடுதாங்கிறதான் அவனுக்கு புரியல. இந்த படத்தை விட அது பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு வார் 2. ஓகே சார், இப்போதைக்கு சினிமா அப்டேட் அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து நிறையா சினிமா அப்டேட்ஸ் வரும்போது அதை பற்றி பேசுவோம். நன்றி சார். நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.